கண்ட 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆ, ரிசர்வ் வங்கி, இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. அனைத்து வங்கிகளுக்கு யார் யாருக்கு அனுப்புறாங்கன்னா, அனைத்து ஆல் கமர்ஷியல் பேங்க், இன்க்ளூடிங் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், பேமெண்ட் பேங்க். ம், அடுத்தது அனைத்து தொடக்க கூட்டுறவு வேளாண் வங்கிகள். சரி, அடுத்தது வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள். ஓகே, இவை அனைத்திற்குமே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, இது நாள் வரை ஆ, நகையை வைத்து அடமானம் பெற்றவர்கள் ம், யாராக இருந்தாலும் ம், பல தவறுகள் நடந்திருக்கிறது. ஓகே, வட்டியை மட்டுமே கட்டி அசலை கட்டாமல் ஆ, கணக்கை புதுப்பித்துக் கொள்கிற நடைமுறையால் ஆ, இந்த வங்கிகள் இனி தவறு செய்வதாக கருதுகிறோம். எனவே இந்த 1/1/2025 முதல் ஆ, அனைத்து நகை கடன்களும் அசல் மற்றும் வட்டியை சேர்த்து செலுத்தி நகையை மீட்டு மறுதினம்தான் நீங்கள் நகையை அடமானம் வைக்கலாம். ஓகே, ஆக மீட்கிற பொழுது அசலையும் வட்டியையும் சேர்த்து கட்டி வெளியே கொண்டு வர வேண்டும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சரி, அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும். ஓகே, ஆனா அதுல அவங்க சொல்ற காரணம், ஆ, நகை அடகு வைப்பதில் பல ஒழுங்கற்ற நடைமுறைகள் இருந்தது. ஆ, தங்க நகைகளை கடன்களை ஆதாரமாக கொண்டு மதிப்பீடு செய்கிற போது ம், மூன்றாவதாக இருக்கக்கூடிய நகை மதிப்பாட்டாளரை பயன்படுத்துகிற போது அவர் நகையினுடைய மதிப்பை குறைத்தே மதிப்பிட்டிருக்கிறார். ம், அடுத்தது வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தங்கத்தை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். ம், தங்க நகை கடன்களை இறுதி செய்வதில் கண்காணிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது. ஓகே, வாடிக்கையாளர்கள் நகையை ஏலம் விடுகிற பொழுது வாடிக்கையாளர்கள் தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ம், நகை கடனை கண்காணிப்பதிலே பல பலவீனங்கள் இருக்கிறது.